இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு பிடிச்சதான வத்த குழம்பு. ஓகேங்களா? இந்த வத்த குழம்பு வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எத்தனை நாள்னாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய, அதாவது கொஞ்சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி 10 நாள் ஆனாலும் கெட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மசாலா முதல்ல கட்டாயமாக வறுத்து அரைக்கணும். அப்போ தான் அந்த குழம்புக்குள்ளே டேஸ்ட்டே வரும். ஃபஸ்ட்டில் கடாய் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வத்த குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம நல்லெண்ணெயில் தான் செஞ்சாகணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் என்னென்னலாம் போடுறேன்னு பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கடாய் சூடானோடனே எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். இவ்வளோதான், கொஞ்சமாக கம்மியாலாம் ஊற்றக்கூடாது. அது வந்து ரொம்ப நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைகளையாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் அது என்னது இப்போது இதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாண வீடுகளுக்கெலாம் போட்டிங்கன்னா அப்படி எண்ணெய் அப்படி மதக்க இருக்கும். இந்த இதுக்கு எண்ணெய் சூடானோடனே நான் என்னெல்லாம் போடுறேன் பாருங்க. இது வந்து நான் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி. ஓகே, எல்லாத்தையும் எதெல்லாம் போடுறேன் பாருங்க. கொத்தமல்லி, அடுத்தது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பச்சரிசி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்தது உளுந்து 1 ஸ்பூன். என்னென்ன நான் போடுறேன்னு பார்த்துட்டே வாங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய், அதாவது மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வந்து வரமிளகாய் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் காரம் ஜாஸ்தின்னு சொல்லாதீங்க. இது காயம், கட்டி பெருங்காயம் 1 துண்டு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம். ரொம்ப போட்டுறாங்க, வெந்தயம் ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். அதனால வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரியா? 1 ஸ்பூன் நம்ம வந்து மிளகு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ். நான் கரெக்டாக எல்லாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வறுப்படட்டோன்னே. முக்கியமானது இதுதான். இவ்வளோத்தையும் நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகி வந்துச்சா? இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில்டர் பண்ணி மீன்ஸ் கொஞ்சம் எண்ணெயை நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டு வறுக்கக்கூடாதா? இது எல்லாத்துக்குமே இந்த ஆயிலை நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. திரும்ப இதே இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் இதே ஆயிலில் பண்ணி முடிச்சிடலாம். இவ்வளோ ஆயில் ஊற்றணும்ப்பா, இது ஊற்றுனா தான் டேஸ்ட்டே இருக்கும். இதுக்கப்புறம் கடைசியில் வச்சு இப்போ வறுத்ததெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுருக்கேன். அதே எண்ணெய் இங்கே பாருங்களேன், வறுத்து போக மீதி எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயே நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இந்த எண்ணெயிலேயே முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், நான் பண்ணுறது வந்து வத்தல் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, நல்லா சூடு பண்ணிவிட்டு சுண்டை வத்தல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, குழம்புக்கு தேவையான அளவுக்கு சுண்டை வத்தல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கூடவே நான் மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தல். இதை ரெண்டையும் வறுத்து முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நல்லெண்ணெயில் தான் நீங்கள் போடணும். ஓகே, கொஞ்சம் போட்டோன்னே இப்படி நல்ல ஒரு வாசனை தெரியுமா? இந்த குழம்பு வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். வத்த குழம்பு அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவேன் நான்லாம். சரி, இந்த பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அதையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதில் இதே எண்ணெயிலே நம்ம இது பண்ணி விட்டுலானே. இதுக்கு தனித்தனியாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை, தாளித்து விட்டுலாம். இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எவ்வளோத்துக்குள்ளே ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் கடுகு இந்த இருக்கு, கடுகு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம், காரக்குழம்புனாலே கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறோம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக நம்ம போட வேண்டியது வந்து வெங்காயம். இங்கே பாருங்கள், 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன்.
வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கும் போதே இங்கே பாருங்களேன், அதே அளவுக்கு பூண்டு வெங்காயம் 2 நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்களேன், நல்லா வதங்கிடுச்சா? இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த விழுது அப்படி நீங்கள் செய்யுங்க. மெயின் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா தான் உங்களுக்கு அந்த வத்த குழம்புக்குள்ள ஒரு டேஸ்ட்டே இந்த மசாலா தான். ஓகே, இதை நீங்கள் போட்டு எண்ணெயில் திரும்ப ஒரு தடவை வதக்கி விடுங்க. அப்படியே மையாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டுங்க பாருங்களேன், அந்த மசாலா வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிட்டு இங்கே பாருங்களேன், நான் ஒரு புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளியை வந்து நம்ம கரைச்சி உள்ளே ஊற்ற போகிறோம். நீங்கள் முதல்லையே வந்துட்டு புளியை கரைச்சி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். எனக்கு அப்படி பழகி போச்சு. எப்போவுமே இந்த குழம்பு வைக்கும் போதே அதை அப்படி கரைச்சி ஊற்றி அப்படி எனக்கு பழகிட்டு, அதனால நான் இது பண்ணுறேன். பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே மசாலாவை ஒரு தடவை இப்படி நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டு விழுந்துட்டா வெளியில் வாசனை வருதாப்பா, வத்த குழம்பு வாசனை. இப்போது புளியை ஊற்றுங்க. இதுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது, சரியா? உன்னை குழம்புல தக்காளி போடலையேன்னு கேட்காதீங்க. தக்காளி இந்த குழம்புக்கு போடக்கூடாது. இந்த புளியை தண்ணியவே கொஞ்சம் இங்கே பாருங்க காட்டுக்குப்பா, இந்த புளி தண்ணியிலேயே நமக்கு தான் மிக்ஸி கழுவலைன்னா தான் நமக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குமே, எல்லாமே அதில் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால் மிக்ஸியை நல்லா கழுவி இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஏன்னா இந்த வத்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வேறு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வச்சுறாங்க, திக்காக இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கழுவி உள்ளே ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம இன்னும் வந்து குழம்புக்கு உப்பு போடல, தேவையான அளவுக்கு இனிமேல் தான் நம்ம உப்பு போட போகிறோம். இப்போ காரம் வந்து நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த டைமில் நீங்கள் வந்து வதக்கி விட்றோம் பார்த்தீங்களா, வெங்காயமும் பூண்டும், அப்போ காரத்துக்கு கூட நீங்கள் காரத்தூள் கூட போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூளோ அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் தனியாத்தூள் போட்டிருந்தீங்கன்னா, தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா தனியாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாவது அதை குழம்பு கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு நிறுத்த போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப திக்காயிரும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் செக் பண்ணிட்டா கொஞ்சம் உப்பு போடணும்னு தான் தோணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே எல்லாம் வறுத்து போட்டுக்கோனே அது ஒரு நல்ல ஒரு வாசனை. வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கோம். அவ்வளோதான். இப்படி ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஹையில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு மீடியமாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட்டு ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வெல்லம் போட வேண்டாம், லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போட்டுட்டு காமிக்கிறேன். குழம்பு பாருங்களேன், ஒரு 15 நிமிஷம் நான் அப்படியே சிம்லேயே போட்டு, அதாவது கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் அப்படியே சிம்மில் போடுங்க. அப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இன்னும் கூட எண்ணெய் ஊற்றலாம். நான் வந்துட்டு போதும், நமக்கு வந்துட்டு வச்சு சாப்பிட்றது மாதிரிலாம் கிடையாது நம்ம வீட்டிலலாம். நீங்கள் வச்சு நல்லா ஒரு வாரம் 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எண்ணெய் எவ்வளோத்துக்குள்ளே ஊற்றுவீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் வந்து அப்படியே மேலே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மதக்கணும். அப்படின்னா தான் இந்த குழம்பு வச்சு ரொம்ப நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பட் நான் ஊற்றிருக்க எண்ணெய் அளவு எனக்கு போதுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இன்னும் 2 நிமிஷத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இதை சாதத்துக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வேறு சைட் டிஷ்க்கு வந்து வெறும் நாங்கன்னா முட்டை ஆம்லேட் எடுத்துக்குவோம். முட்டை ஆம்லேட்லன்னா வெறும் அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம். இப்போ வந்து ரைஸ்க்கு நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம். ஓகே, சுட சுட இது வந்து கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். நான் வந்து இந்த வெல்லம் போட்டது நான் வந்து போடல, நம்ம அது வீடியோ எடுக்கல நினைக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருங்க. ஓகே, வெறும் அப்பளம் வச்சு தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கு நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாமா?
எனக்கு எவ்வளோ வேர்வையாக இருந்தாலும் சுட சுட சாப்பிட்றதுன்னா அவ்வளோ ஒரு இஷ்டம். ஆற வச்சு சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்கவே செய்யாது எனக்கு. இந்த பாருங்க, இந்த வத்தல் அதோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. அது நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வத்த குழம்பு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கரண்டிலே நான் எவ்வளோ சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. எனக்கு அப்பளம் இருந்தாலே எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிட்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிடிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.